வணக்கம். வாணியம்பாடி அருகே தனது சொந்த கிராமத்தில் உழவர் தினத்தில் பசு மற்றும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் காளைகளை அலங்கரித்து கிராம மக்கள் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோடு இணைந்து வழிபட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் வீதியில் மாடுகளை ஓடவிட்டு கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினார். வருடம் தோறும் வயலில் உழைத்து உணவளிக்கும் பசு மற்றும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை திருநாளில் 2ஆம் நாளன்று உழவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெத்தவேப்பம்பட்டு பகுதியில் அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் தனது சொந்த கிராமத்தில் கிராம மக்களோடு இணைந்து உழவர் தினம் கொண்டாடினார். அப்பொழுது பசு மற்றும் காளைகளுக்கு வர்ணம் பூசி அலங்கரித்து பின்னர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பட்டியில் இருந்த பசு மற்றும் காளைகளை வீதியில் ஓடவிட்டு கிராம மக்கள் கண்டுகளிக்கும் நிகழ்ச்சியினை எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கோபால் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதேபோல் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கோ வி சம்பத்குமார் வள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள தனது விவசாய நிலத்தில் உழவர் தினத்தில் வருடம் தோறும் உழைத்து உணவளிக்கும் காளை மற்றும் பசுக்களுக்கு எருது விடும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று முதல் மற்றும் 2ஆம் பரிசுகளை பெற்று வந்த வாயு புத்திரன் என்ற காளை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு போட்டியின் போது இறந்துவிட்ட நிலையில் அதற்கான சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார்கள். நிகழ்ச்சியின் போது வாணியம்பாடி நகர கழக செயலாளர் சதாசிவம், ஆலங்காயம் பேரூராட்சி கழக செயலாளர் சிவகுமார், ஒன்றிய குழு உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கிராம மக்கள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள். Hey,